ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. ஒருத்தர் ஒரு கொடிய நோய் மூலயமா ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க மருத்துவத்தை பாப்பீங்களா இல்ல ஜோதிடத்தை பார்க்க சொல்வீங்களா? நோய்கள்லயும் சாதாரண நோய்கள், அசுரத்தன்மையான நோய்கள், இத பித்ரு தோஷத்தால வந்த நோய்களும் இருக்கு. தோஷத்தால நோய்கள் வரும். ஆமா. கர்ம நோய் இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்துல என்ன மாதிரியான அமைப்பு சார் இருக்கும்? 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் சேரும் பொழுது கர்ம நோய் வரும். கர்ம வினையால ஒரு நோய் வருது அப்படின்னா அதுக்கு மருந்து கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். அதுக்குன்னு சில பரிகாரங்கள் இருக்கு. பரிகாரம் தான், மருந்து கிடையாது. என்ன வகையான பரிகாரம்? இந்த 3 மரத்தையும் ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் நட்டு வச்சு அது பருவம் வந்தோடனே பூத்து காய்ச்சி பழமா விழுந்து தரையில விழுந்து அடுத்த செடி முளைக்கும்ல, அப்போ அவன் கர்மவினையில அழிச்சிடும். மரம் நம்ம நட்டு அது வர்றது அடுத்த தலைமுறைக்கு தான் நீங்க சொல்றது நடக்கும். அப்ப அந்த நோய் விட்டு போக அவன் தலைமுறையிலேயே 90 நாளைக்குள்ள அதை நடத்தணும். அது எப்படி சார்? அதுதான் மருத்துவம். இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே என்ன கிரகம்னால வருது சார்? ஒரு மரம் உருவாகி அது பழமாகி விதையாகிற வரையும் 9 கிரகங்களும் அதுல சம்பந்தப்படும். ஒரு மரம் வளரணும் அப்படின்னா கூட அதுக்கு கிரகங்கள் காரணம். கண்டிப்பா. அது என்னன்னா விதையா இருக்குல்ல. சுத்த வெஜிடேரியனா இருந்தா தான் இந்த நுண்ணறிவு திறன்கள் கிடைக்கும். ஒரு ஃபுல் வெஜிடேரியனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த நோயும் வராதுன்னு வரீங்களா? வராது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மருத்துவ ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் பண்டைய காலத்துல இருந்து சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஆதாரபூர்வமா நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கவங்க ஒருத்தர் இல்ல 2 பேர். அதாவது மருத்துவத்துறையிலும் அதாவது சித்த மருத்துவத்திலையும் நிறைய விஷயங்கள் எல்லா நோய்களையும் சரி செய்ய முடியும் சொல்லிட்டு ஒருத்தரும், ஜோதிடம் மூலியமா அணுகுனா எப்பேற்பட்ட நோயையும் சரியான நேரத்துல சரி செய்ய முடியும் அப்படின்னு இன்னொருத்தரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். மருத்துவ ஜோதிடம்ன்ற ஒரு விஷயம் நான் கேட்டிருக்கேன். அதை பத்தி நிறைய பேர்கிட்ட நான் நேர்காணலும் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நீங்க 2 பேர் வந்திருக்கீங்க. நீங்க மருத்துவத்துல நிறைய விஷயங்கள் செஞ்சு பலருடைய கவலைகளை போக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஜோதிடத்துல நிறைய பேரை சந்திச்சுட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒருத்தர் ஒரு கொடிய நோய் மூலயமா ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க மருத்துவத்தை பாப்பீங்களா இல்ல ஜோதிடத்தை பார்க்க சொல்வீங்களா? நோய்கள்லயும் சாதாரண நோய்கள், அசுரத்தன்மையான நோய்கள் இருக்கு. ஓ. இத பித்ரு தோஷத்தால வந்த நோய்களும் இருக்கு. தோஷத்தால நோய்கள் வரும். ஆமா. சில தொழில்கள்னால வந்த நோய்கள் இருக்கு. ஒரு மனிதனால் பிறரால் வருத்தப்பட்டு கஞ்சிக்கு கிடையாத ஒரு நிலையை உருவாக்குனாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சகிக்க தன்மை இல்லாத ஒரு நோய் வரும். அதாவது முட்டுக்கு கீழே புண்ணு வரும். சுமாரா சொல்லுவாங்க கறி வேலைகள் பார்த்ததுனால இந்த நோய். கறி வேலை அப்படின்னா மை வேலைகள், கறி தொழில். அப்ப அவர்களுடைய அந்திம காலத்துல அதே மாதிரி வஞ்சனையால் பிறர் வயிறெறிய நம்பிக்கை துரோகம் செய்து ஏமாற்றப்பட்ட நோய்கள். இந்த நோய்கள்லாம் முட்டுக்கு கீழே முதல்ல ஒரே ஒரு டாட் வரும். வந்த உடனே கருப்பு கலரஞ்சு புண்ணு அழுகி நாத்தம். அப்ப இது கர்ம நோய். இதுக்கு இறைவன் கொடுத்த தண்டனை. இப்ப அவர் சொன்ன கர்ம நோய் இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்துல என்ன மாதிரியான அமைப்பு சார் இருக்கும்? அதாவது உங்களுக்கு 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் சேரும் பொழுது கர்ம நோய் வரும். நாங்க ஜாதகத்துல என்ன பண்ணுவோம்னா சிறு பிரச்சனையா பெரும் பிரச்சனையா
அப்ப 8ஆம் இடமும் 2ஆம் இடமும் இருந்தா இவங்க உருவாக்குன நோய். வாலின்றியா இவங்க போய் வம்ப வளர்த்து, சில பேருக்கு மனைவியோட வாதாடிக்கிட்டே இருந்து வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, தீரா பிரச்சனை, தீரா வியாதி இப்படி எல்லாம் வருது இல்ல. இது நிகழ்கால கர்மாவில் வரும். அப்ப கடந்த கால கர்மாவில் என்ன பண்ணா, யாருக்கோ வயிற்றுச்சா, ஐயா சொன்னது போல யாரோ பட்ட வயிற்றுச்ச அந்த இதுல மண்ணை வாரி விடுறது, சாபக்கேடு, ஐயா சொன்னாங்கல்ல அந்த கருணை நேரடியா சொல்லிட்டாங்க அவங்க. அது என்னன்னாக்கா கழுப்பு கழிச்சு போடுறது, இல்லாட்டினா எங்கேயாவது குலதெய்வத்துல போய் சீட்டு எழுதி கட்டிடுறது, இது மாதிரி முன்னோர்கள் காலத்துல அது செஞ்சிருக்காங்க. அப்போ இது அந்த காலத்துல வீடு வாசல் எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி சாணி கரைச்சி போட்டு அது உள்ள வராதபடி தடுத்திருந்தாங்க. அப்ப அதிகமா வரதில்லை, அப்படி தடுத்திருந்தோம். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாருமே இந்த சாணி கரைச்சி போடுற விஷயம் இல்லை, எல்லாத்தையும் வேலைக்காரங்களை வச்சு அதை செய்ய சொல்றாங்க. அவங்க தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டு போயிடறாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த வறுமையை விட்டு போகாது. இவங்க வீட்டை விட்டுறதுனால அவங்க வறுமையை விட்டு போகாது. இவங்களுக்கு இவங்க அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு அலட்சியமா இருக்கிறதுனால இவங்க நோய் விட்டு போகாது. அவங்களுக்கு வறுமையும் இவங்களுக்கு நோயும் வரும். அப்படிதான் ஐயா சொல்றது போல இந்த கர்ம வினைன்னு சொல்றேன். ஓகே சரி, இந்த மாதிரி ஒரு கர்ம வினை வருது அப்படின்னா, கர்ம வினையால ஒரு நோய் வருது அப்படின்னா அதுக்கு மருந்து கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். அதுக்குன்னு சில பரிகாரங்கள் இருக்கு. பரிகாரம் தான், மருந்து கிடையாது. மருந்து இருக்குது. அதுக்கு என்ன வகையான பரிகாரம்? அந்த கர்ம வினைகள்லயே கர்மத்தை அழிக்கக்கூடிய கர்மமா இல்ல கர்மம் அழியாத கர்மமா அப்படிங்கறத ரெண்ட பார்க்கணும். ஓகே. கர்மத்தை அழிக்கக்கூடிய மரம்னா அவன் என்ன ராசியோ அந்த ராசிக்குள்ள மரம், அவன் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்குள்ள மரம், அவன் என்ன லக்கணமோ அந்த லக்கணத்துக்குள்ள மரம். இந்த 3 மரத்தையும் ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் நட்டு வச்சு அது பருவம் வந்தோடனே பூத்து காய்ச்சி பழமா விழுந்து தரையில விழுந்து அடுத்த செடி முளைக்கும்ல, அப்போ அவன் கர்ம வினையில அழிஞ்சிடும். சார், ஒரு செடி ஒரு மரம் நம்ம நட்டு அது வர்றது அடுத்த தலைமுறைக்கு தான் நீங்க சொல்றது நடக்கும். அப்ப அந்த நோய் விட்டு போக அவன் தலைமுறையிலே 90 நாளைக்குள்ள அதை நடத்தணும். அது எப்படி சார்? அதுதான் மருத்துவம். இப்ப ஒருவேளை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இது நடக்குமா நடக்காதான்றது நான் தெரியல. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாவல் பழம் தான் மரம் தான் அவங்களுக்கு ஒரு பரிகார மரமா அமையுதுன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு. நம்ம இன்னைக்கு எனக்கு அந்த மனிதனுக்கு ஒரு 22 வயதுல அந்த நோய் வருது. 22 வயதுல அவன் போய் அந்த செடியை நடுறான் அப்படின்னா 60 வயதுலதான் அது என்ன ஆகும், பெருசு பழம் கீழே விழுந்து. ஓகே. மருத்துவ முறையில அந்த மரம் அந்த செடி வளர்க்கக்கூடிய செடி குறைஞ்சபட்சம் 3 மாசத்துல காய்ச்சி குடிங்கிரும். 3 மாசத்துல செடியாதானே சார் இருக்கும்? செடியாத்தான் இருக்கும். மேக்சிமம் ஒரு 10 அடி உயரம் வரும். 10 அடி உயரத்துல அது காய்ச்சி பூத்து குடிங்கிரும். அதுக்கு மருத்துவ முறையில குளித்தைலம்னு ஒரு தைலம் இருக்கு. அந்த தைலத்துல அந்த விதையை ஊற போட்டு எடுத்து முளைக்கப்பட்டோம்னா ஒரு நாள்ல இவ்வளவு உயரத்துக்கு வந்துடும். ஒரு 2 அடி உயரத்துக்கு வந்துடும். அதுல இருந்து 4 நாள் 6 நாள் 8 நாள் இப்படி ஒரு 3 மாசத்துக்குள்ள அந்த மர செடி பெருசா வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் ஆனா அதனுடைய வாழ்க்கை கம்மி. இவனுடைய கர்ம வினையில கழிக்கைக்கு மட்டும்தான் அது வரும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த செடி அழிஞ்சும் போயிடும். அப்படி கருகிறோம். அது பூத்து கீழே விழுந்து அடுத்த விதை ஊனும் இல்லையா, அதை அவ குடும்பத்தை நல்லபடியா வளர்க்கணும். ஆனா அதுக்குள்ள இவனுக்கு அந்த பூத்து கீழே விழுந்த உடனே அவனுக்கு மருத்துவம் பார்க்க தொடங்கிடலாம். அது வரைக்கும் இவன் கோவில்கள்ல தூத்துப்புறைக்கு குப்பைகளை அள்ளி உழவாரம் செய்யணும். போற வரவங்க கால் செருப்பு தூக்கி உரமா வைக்கணும். அந்த கோவில்ல அன்னதானம் போட்டாங்கன்னா அதை பூரா தூத்து அள்ளி வெளியே போடணும், இலையை எடுக்கணும். இதுதான் அந்த கர்ம வினைகளை போகக்கூடிய. இதை நாங்க சொல்லிடுவோம், செஞ்சிருக்காங்க, குணமும் ஆயிடுச்சு. ஓகே சார். இப்ப நீங்க சொன்னது கர்ம வினைக்கான நோய்கள், அதாவது என்ன நோய்னு கண்டே பிடிக்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு பரிகாரம் செய்யறது மூலியமா சரி செய்யலாம். அதாவது நான் பெரிய பணக்காரன், நான் சுட்டப்பட்ட 1000 பேர் செய்வோம்னா அவன் தலைகள்னாலும் யாராலையும் அவனுக்கு நோயை குணப்படுத்த முடியாது. அது ஒன்று. எந்த இடத்துல அன்பும் பணிவும் இருக்கோ, பதவி வர வர பணிவு வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் அவன் ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். அதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அந்த நோயை குணப்படுத்தும். ஓகே சார். இப்ப ஒருவேளை நீங்க சொன்னீங்க நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நோய்கள் சொன்னீங்க. இப்ப கர்ம வினை நோய்னு ஒரு விஷயம் பார்த்தோம். அதுக்கான கிரகங்களும் என்ன இடத்துல இருக்கணும்ன்றதையும் பார்த்துட்டோம். அடுத்து இப்ப ரத்த சம்பந்தமான நோய்கள் நிறைய பேருக்கு வருது. இந்த மாதிரி நோய் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணங்கள் இருக்கும்?
ரத்த சம்பந்தப்பட்ட நோய்னா காமுகனா இருக்கு. ம். காமுகன் அகோர பசி உள்ளவனா இருக்கும். அதாவது இயற்கை விலங்குகளை கொண்டு தின்பவன். அப்படி பார்க்கும்பொழுது இப்ப நிறைய பேர், அதாவது 100ல 99 பேர் நான்வெஜ் சாப்பிடுறவங்க இருக்காங்க இல்லையா? 99 பேருக்கு 89 பேருக்கு நோய் இருக்கு பார்த்தீங்களா? ஓ. அந்த 10 பேர் எதுல தப்பிக்காமனா அவன் முன்னோர்கள் செஞ்ச விஷயத்துல தப்பிச்சுக்கிடுவான். ம். இப்போ உதாரணத்துக்கு பிரபல்யமா தொலைக்காட்சி பெட்டியில விளம்பரம் பண்ணக்கூடிய ஒரு கோழி, நாள்பட்ட கோழி பல ஆண்டு காலம் வச்சு அதை கெமிக்கல்ல வெனிகரை போட்டு அதை அது முறையா இருந்துச்சுன்னா அதிகபட்சம் ஒரு நாள் இருக்கிறதே பெரிய விஷயம். இவன் மாசக்கணக்கா வச்சிருக்கான். அதுல உள்ள கிருமிகள் ஃபார்ம் ஆகுமா ஆகாதா? அது உடம்புக்குள்ள போனா என்ன ஆகும்? ஒரு 6 மாசத்துல வளரக்கூடிய கோழிய 10 நாள்ல வளர்த்து கெமிக்கல் மூலமா வளர்த்துக்கலாம். அது உள்ள போனா என்ன ஆகும்? இதுதான் நோய்கள். சுத்த சைவமா இருந்தா நோய் இல்லை. இப்படி ரொம்ப விலை கொடுத்து வாங்கி நோய்களை ஏற்றுக்கலாம். இல்லைன்னா தகாத முறைகள்ல நடந்து ரத்தத்தை கெடுத்துக்கிட்டோம். இதுக்கு வழி என்ன? இனி அதே மாதிரி தீர்மானம் பண்ணி எதனால நோய் வந்துச்சுங்கிற ஆய்வு பண்ணி அதுக்கு தகுந்த மூலிகைகளை கொடுக்கணும். இப்ப செவ்வாயினுடைய ஆதிக்கம் தான் நோய்களை குணப்படுத்துறது. அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் முருகன் கோயில போய் தொண்டு செய்யணும். அதே செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்றதுதான் ரத்தம். ரத்தம்னா செவ்வாய் கிரகம். அப்ப அந்த ரத்த சம்பந்தப்பட்ட நோய்க்கு நம்ம முருகனே வழிபடலாமா? நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல சார், 7 சனி இருந்தா நீங்க சனி பகவான் கோவிலுக்கு போக கூடாது, நேரடியா சனி பகவானை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப செவ்வாய் சம்பந்தப்பட்ட நோய் இருக்க ஒருத்தர் செவ்வாய் அதிபதியான முருகனே வழிபடலாமா? அதாவது எதிரிட்ட போய் நிக்கிறத விட நம்ம அதை எவன் கொடுத்தானோ அவன்கிட்ட போய் காலில் விழுந்துட்டோம்னா அவனுடைய அனுக்கிரகம் கண்டிப்பா ஈவி இறக்கப்படுவான். அதனால அது கண்டிப்பா குணமாகும். மருந்துக்கு என்ன சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைம்மாங்க. சார் நீங்க சொல்லுங்க, இப்ப நம்ம உடம்புல வந்து ஒரு ரத்தம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருது. இப்ப அது பிளட் பிரஷரா இருக்கட்டும், இல்ல பிளட்ல வந்து அதிக கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்றாங்க, பிளட் கேன்சர் வருதுன்னு சொல்றாங்க, ரத்தம் வந்து சீக்கிரம் உறையுது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே, இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே என்ன கிரகம்னால வருது சார்? அதாவது செவ்வாய் வந்து பூமிக்காரகன். பூமியில் விளையக்கூடிய அத்தனை பொருள்களையும் யார் பார்க்கறா? செவ்வாய் தான். அதுல வரக்கூடிய பழங்கள், அதாவது இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மரம் உருவாகி அது பழமாகி விதையாகிற வரையும் 9 கிரகங்களும் அதுல சம்பந்தப்படும். 9 கிரகங்களும் சம்பந்தப்படும். இது வரைக்கும் கிரகங்கள் அப்படின்னா மனுஷங்களுக்கு மனிதன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மரம் வளரணும் அப்படின்னா கூட அதுக்கு கிரகங்கள் காரணம். கண்டிப்பா. அது என்னன்னா, விதையா இருக்குல்ல, அப்ப வந்து ராகுவா இருக்கும். 2ஆ தெரிக்குது இல்ல, அப்ப கேதுவா இருக்கும். அவர் கீழே வேர் ஊணுது இல்ல, அங்க செவ்வாவா இருக்கும். அப்புறம் நீர் ஊறுது இல்ல, நீர்ல அந்த மேல் தோல் எல்லாம் வருது, இலையெல்லாம் வருது இல்ல, அது சந்திரனா இருக்கும். அடுத்தது காம்பு கிளையெல்லாம் வருது இல்ல, அது புதனா இருக்கும். பூ பூக்குது இல்ல, அது சுக்கரனா இருக்கும். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் சரியான பருவத்துக்கு வர்றத ஒரு பக்குவ நிலைக்கு எடுத்து சனியா இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து அந்த மலர் காய் வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட இதோட சனியோட வந்து நின்றுடும். நின்ன பிறகு என்னன்னா, அந்த காம்பு காஞ்சி போயிடும். அது திரும்பியும் அது பழமாகும். பழத்திலேருந்து உள்ளேந்து வெளியாகும் விதை வரும். இல்லாட்டினா திரும்பியும் அதுவா விதையா மாறுறது இருக்கும். இப்படி இந்த இயற்கையின் படைப்புல 9 கிரகங்களை சார்ந்து ஒரு உடலுக்குள்ள இருப்பது போல ஒரு விதைக்குள்ளேயும் இருக்கு. அதுக்கும் பருவநிலை இருக்கு. அந்த பருவநிலைக்கு உள்ள எந்த பருவத்தில் இவன் என்ன கர்மா செய்தான், அந்த கர்மத்துக்குடைய திசா புத்தியாந்தரம் நடக்குதா, இல்ல அந்த கர்மத்துக்குடைய அந்த கிரகம் 6 to 12 இருக்கா, அப்போ இந்த திசா புத்தியும் அந்த 6 to 12 கனெக்ட் ஆகும்போது அந்த நட்சத்திர அதிபதியும் அந்த ராசி அதிபதியும் 6 to 12 இருக்காங்களா, இப்படி உள்ள கணக்குக்குள்ள போனா இந்த பார்ட்ல இத்தனையாம் தேதி உனக்கு இந்த நோய் வரும் கண்டுபிடிக்க முடியும். அக்யூரேட்டா எழுதி வச்சிடலாம். முன்னாடியே சொல்லலாம் உனக்கு இதுதான் வரப்போகுது. அது நீ எத்தனை ஜென்மத்துக்கு எங்க சுத்தினாலும் நடக்காதுன்னு எழுதி வச்சிடலாம். அதையும் எழுதிடலாம். இல்ல நீ இது மாதிரி நிக்கும் போது ஒரு சித்தர் வருவாரு, உனக்கு மருந்து கொடுப்பாரு. கோரக்கர் எப்படி இருந்தாரு? கோரக்கர் வந்து போறாரு, அம்மா பிச்சை போடுங்கன்றாரு. கோரக்கர், அதாவது கோரக்கருக்கு மேல அவரோட குருநாதர் வர்றாரு. அவரு போறாரு. போகும்போது அம்மா
ஆன்னு பொய்யூரில் கேட்குறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்க, எனக்கு குழந்தையே இல்லைங்கன்னு கேட்குறாங்க. உடனே அப்படியா ஆன்னு சொல்லிட்டேன்னா ஒரு சாமியார் வராரு. அதனால அவங்க சொன்னாம்மா பிச்சு போடுங்கம்மா, எனக்கு குழந்தையே இல்லை சாமி. அப்படியா சரின்னு சொல்லிட்டு திண்ணில் கொடுத்து இதை நீ நைட்டு கணவனுக்கும் நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதுக்காட்டிலையும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிடுறாரு. திருப்பி அந்த பக்கத்தில் இருக்கவங்க வர்றாங்க. இந்த காலத்தில் யார் சாமியார் கொடுக்கறதெல்லாம் வாங்கி போடாதடி, அது ஏதாவது பண்ணிட்டு போயிட போகிறான் நீ வந்து அப்போ எல்லாம் வசியம் பண்ணிடுவாங்க. நாங்கள் அது மாதிரி வார்த்தையை சொன்னோன்னா அவங்க கொண்டு போய் கொல்லை பக்கத்தில் இருக்க குப்பை மூட்டில் போட்டுருவாங்க. அது கோரை ஃபுல்லாக பூத்து போச்சு. இவர் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு வர்றார். திரும்பி அவர் வந்தோடனே குருநாதர், அம்மா அந்த குழந்தை உனக்கு பிறந்துருச்சு இல்லை, அதை பார்க்கணும், கொஞ்சம் காட்டுன்னாரு. இவங்க முழிக்கிறாங்க. முழிச்ச உடனே ஏம்மா குழந்தைய அழைச்சிடுவாம்மா ஆண்டாரு. உடனே அவங்க முழிச்ச உடனே குறக்கா வா அனு குருநாதர் கூப்பிடுறாரு. அவரு அந்த கோர புத்திலேருந்து வெளில வர்றாரு. அவர் தான் குறக்கார். அப்போ நம்ம முன்னோர்கள் தெய்வ பக்தியும் ஐயா சொன்னது போல அந்த அறம் பொருள் இன்பம் மோட்சம் இன்பத்துல அதிக நாட்டம் கொண்டு அது அறத்தையும் மீறி அதர்மத்துல பணங்காசு சேர்க்குன்ற எண்ணத்துல போகும்போது அவன் சேர்த்து வச்ச அந்த சம்பத்தெல்லாம் என்ன பண்ணா அவன் ஆள முடியாது, அது நோய்க்குள்ள போயிடும். அப்ப இந்த நோய்க்காகவே அதை செலவு பண்ணணும். அப்புறம் மோட்சம் வேணும்னா எப்படி மோட்சம் கிடைக்கும்? அது மாதிரி இந்த கிரகங்கள் போய் எந்த இடத்துல எந்த திசையில எந்த புத்தி எந்த அந்த இடத்துல எங்க உட்காருதோ அதை பொறுத்து உடலுக்குள்ள நீங்க சொன்னீங்கல்ல மருத்துவ ஜோதிடம்னு, அதை 30 பாகமா பிரிச்சிருவோம். 3 பாகமா பிரிச்சிருவோம். 10 பாகம் இல்ல, கழுத்து வரையும் 10 பாகம், இடுப்பு வரையும் 10 பாகம், இடுப்புக்கு கீழே 10 பாகம். அதுக்குள்ள அதை 12 பாகமா பிரிப்போம். அதை 12 3 12 36 பாகமா எடுத்து அதுல எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மெடிக்கல் சயின்ஸ் போகும்போது இன்னைக்கு இந்த திசா புத்தி எந்த வரம்புக்குள்ள போயிட்டு இருக்கும்போது கேட்பாங்க, என்னப்பா உடம்பெல்லாம் அரிக்குதா? ஆனுவா சாமி, ஆமா சாமி. அப்போ நல்ல நாட்டு வைத்தியரை போய் பாருங்க. ஐயா மாதிரி உள்ளவங்க அங்கங்க இருக்காங்கல்ல, அதுல ஐயா அவங்கள்ட்ட பார்த்தேன் இவங்கள்ட்ட பார்த்தேன். உன் கர்ம வேணா இப்பதான்ப்பா வழி விடும், அதுவரை நீ அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். எல்லாரையும் பார்த்துருப்பாங்க, ஆனா அமையாது. எப்ப நல்ல புண்ணியம் அந்த தர்ம கர்மம் அவங்களுக்கு சமையுதோ அது மாதிரி ஐயா மாதிரி உள்ளவங்க கிடைச்சாங்கன்னாக்க அவ்வளவுதானா. ஏன்னு கேட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் தன்னோட குலதெய்வத்தையும் அவங்க குலதெய்வத்தையும் கேட்டுருவாங்க. இல்லைன்னா ஐயாவை பார்க்க முடியாது. அந்த குலதெய்வத்தோட உத்தரவு வாங்கின பிறகு அப்பதான் அவங்களுக்கு விமோசனம் வந்தாதான் வர முடியும். அப்ப வரும்போது 6ஆம் அதிபதி நோய்க்கு உடையவன், அதுக்கு 12ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி குலதெய்வத்துக்கு உடையவன். இந்த 5ஆம் அதிபதி அனுகிரகம் கிடைக்கும் போது நல்ல வைத்தியர் கிடைப்பாங்க. அப்ப அந்த 6ஆம் அதிபதிக்கு 12ஆம் அதிபதி தானே. அப்ப இவங்க நோயை கொண்டு போய் சொன்னா அதுக்கு 5ஆம் அதிபதி குலதெய்வத்துக்கிட்ட தான் போகணும். அந்த குலதெய்வ குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு 5ஆம் அதிபதியை சுத்தம் பண்ணா 6ல இருக்கிற நோய் போகும். ஓகே, இதான் ஜோதிட கணக்கோட ஒரு நுட்பமா. ஓகே சார். சரி, இப்ப சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த மாதிரியான நோய் எந்த காலத்துல வரும் அப்படின்றத கணிக்க முடியும். நாளைக்கு என்ன வரப்போறதுன்றத நான் இன்னைக்கே கணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை உங்களை அணுகிறவங்களுக்கு ஒரு நோய் வரப்போகுது ஜாதகப்படி, இப்ப இவர் சார ஒருத்தர் அணுகுறாங்க, அவருக்கு அவங்க ஜாதகத்துல ஒரு நோய் வரப்போகுது, இப்ப முடக்கம் போன்ற நோய் வரப்போகுதுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க முன்னாடியே உங்ககிட்ட அனுப்புறாங்க அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடியே நீங்க மருந்து கொடுத்து அதை சரி செய்வீங்களா? வரக்கூடிய நோயை சொல்ல மாட்டோம், ஆனா எங்களுக்கு தெரியும். சரி நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். சாப்பிடுறதும் சாப்பிடாததும் அவங்க இஷ்டம். உதாரணத்துக்கு என் வாழ்க்கையிலேயே என் வீட்லயே நடந்தது. ஒரு மருந்தை சாப்பிடுன்னு சொல்லியிருக்கிறேன், சாப்பிடல. மறுநாள் ஹார்ட் பிளாக், 4 லட்சம் ரூபா செலவு. வருத்தம், ரூபா போனது வருத்தம் இல்லை, இப்படி அவசரப்படுறதில்ல. இப்போ அவளுக்கு துன்பப்பட்டதுனால நானும் அன்றாட அந்த நோயோடு ஒன்றி அவளில் பாதியாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது என்னுடைய சொந்த அனுபவம். விவரம் தெரிஞ்ச இடத்துலயே அந்த விதிநாதன் விடலை, சாப்பிட்றதுக்கு மருந்து சாப்பிட்றதுக்கு விடலை. காரணம் என்னன்னா, சூழ்நிலைகள் சுற்றி இருக்கக்கூடியவங்க பல விதத்துல பயமுறுத்திடுறாங்க. அந்த காலத்துல அவளுடைய அம்மா கைமருந்து தான் கொடுத்துருக்குறான். ஒரு குழந்தை பிறந்தாலும் பிள்ளைய பத்து தொட்டில போட்டுட்டு வயக்காட்டுக்கு போனக்கூடிய காலம். அவ சொன்னதை கேட்டிருந்தாலும் இன்னைக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கேன். காலங்கள்
சுற்றியுள்ள மக்கள் பேச்சை கேட்டு இந்த சூழல்கள் ஏற்படும். கண்டிப்பா நோய் வாரதை சொல்லக்கூடாது. எந்த வைத்தியனும் சொல்ல மாட்டான். இப்ப இந்த நோய் தான் வரப்போகுதுன்றத சொல்ல மாட்டீங்க. சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. அது ஆமா. ஏதாவது விதி இருக்கா சார்? பொதுவா ஒரு நோயாளிகள் வர்றாங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவுதானா, இதுக்கு தான் இந்த பாடுபடுதியா, ஒரு 2-3 மணி நேரம் பொறு அப்படின்ட்டு என்ன சேவனை கொடுக்கணும். அது கொடுக்கையிலேயே அவன் மனசுல உள்ள கவலைகள் பூரா போயிடும். அந்த இடத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் நோய் குணமாயிடும். அது இல்லாம சில மருத்துவர்கள் மாதிரி 1 மணி நேரத்துல 5 லட்சம் ரூபாய் கெட்டு சாயந்தரம் 3 மணிக்குள்ள நீ பணம் கட்டலைன்னு நீ சாயந்தரம் செத்து போயிடுவேன். அவன் இருக்க பயம்லாம் வந்து நெஞ்சு படபடத்து வேர்த்து விறுவிறுத்து கிடையாம சொன்னா 5 மணிக்குள்ள அவன் உயிர்த்து. அரவிந்த் ஆஸ்பத்திரியில பார்த்தேன்னா ஐ கேர் அரவிந்த் ஆஸ்பத்திரி இல்லையா, அதில் எழுதிப்பான் இறுதியில் உங்க மனநிலையை பொறுத்து நோய் குணமாகும் எழுதிப்பான். மன எண்ணங்கள், நீ மனசுல என்ன எந்த நோய் இல்லைன்னு நினைச்சால் நோய் இல்லை. இவங்கள மாதிரி வந்துடும் சாயந்தரம் 5 மணிக்குள்ள நீ கதையிடுவ, 5 லட்சத்தை கொண்டாந்து கேட்டு அறுத்து போடணும்ன்றான். அது மருத்துவ சார்ந்து எந்த மரம் முன்னால அந்த காலத்துல செண்பகராமன் எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருந்தார். நல்ல தங்கமான அலோபதி டாக்டர் தான். அவரு வீட்டுல இப்படி பார்த்துருந்தேன், ஏன்னா அது யார் பார்க்காங்க வாங்க அப்படிம்பாரு. இப்படியே சார் காய்ச்சல் 3 நாளா இருக்கா, ஏன் வரல, ஏன் தொட்டு உன்ட எந்த நாய் தொட்டு கட்டுச்சு, அதான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவார். பண்ணிட்டு ஒரு 2 ரூபாயை கொடுத்து சாப்பிட்டுப்பா, பஸ் காசு இருக்கா இல்லையா, இந்தா காசு, இது கொடுக்கக்கூடிய தங்கமான விஷயம். இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம அவரை பேசோம்னா அவர் அன்னைக்கு நடந்த அவரும் அலோபதி டாக்டர் தான். அவரெல்லாம் இப்படிலாம் பயப்பட மாட்டார். ஆனா இப்போ காரப்போக்கில் பயமே ஒரு மருத்துவமாயிருச்சு. சார் அதுதான் நானும் கேட்க வந்தேன். பயமே இப்போ ஒரு நோயா இருக்கு. ஆன்சைட்டி இஷ்யூ அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு. ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோர்ஸ்க்கு கூட போறாங்க. கோவத்தை கட்டுப்படுத்துறது, பயத்தை மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் இப்ப இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில. இப்ப நீங்க சொல்லுங்க சார், பயம், கோபம் இதெல்லாம் நோயா? ஏமா, நோய் என்பதே இல்லை, நோய் என்பதே கிடையாது. எந்த இதுலயும் நோயின்னு ஒண்ணு சொல்லவே இல்லை. நோயை எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் இன்னைக்குள்ள வைத்தியர் படிக்கிறாங்க. ஒன்னே ஒண்ணு, தச வாயு ஒழுங்கா இயங்கிட்டா அவனுக்கு நோய் கிடையாது. இந்த தச வாயுக்கு நாங்க என்ன பண்றோம், சூரியனுடைய ஹை பவர் இருந்ததுன்னா அவனுக்கு நோய் கிடையாது. அந்த சூரியன் நல்லா இருந்தா அவன் தான் டாக்டர் பிடிப்பான். அதோட புதன் சேர்ந்துனா இவன் பிசிசியன், செவ்வாய் புதன் சூரியன் சேர்ந்தா இவன் சர்ஜரி. நாங்க அங்கேயே பிரிக்கிறோம். என்ன செவ்வாய் ரத்தம் அந்த மாதிரி. அது மாதிரி அடுத்தது சனி சேர்ந்திருக்கா அவன் சித்த வைத்தியன். இப்படி டாக்டர்ஸ்ங்களே எப்படி இருப்பாங்கன்னு நாங்க ஜோதிடத்தை பார்த்து அந்த 10ஆம் அதிபதியோட யார் கனெக்ட் ஆகுறாங்க, உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இவன் தர்மத்துக்காக பிறந்திருக்கானா கர்மத்துக்கு பிறந்திருக்கானா, இவன் தொழில் என்ன, இவன் தொழில் மூலமா இவனுக்கு என்ன கிடைக்கும்னு அங்க எடுக்கிறோம். வெறும் ஜாதகத்தை வச்சு இதெல்லாமே சொல்ல முடியும். எப்பயோ நடக்க போற ஒரு மனநோய இல்ல உடல் நோய முன்கூட்டியே சொல்ல மாட்டாங்க. முன்னாடி சொல்ல முடியுமான்னு கேக்குறீங்கல்ல, சொல்ல மாட்டோம். எனக்கு எந்த நோய், உடல் நோயா மனநோயா, கடன் சின்ன கடனா பெரிய கடனா, எதிரி சாதாரண எதிரியா பெரிய எதிரியா, பார்ட்னர்ஷிப்ல நீ போட்டு இருக்கிறீங்க, பார்ட்னர்ஷிப்ல வரும்போது என்ன கேக்குறீங்க, ஐயா என்னுடைய பார்ட்னர்ஷிப் எனக்கு ஒத்து வருவான்னா உன் காசை அவன் திருட்டு போவான்னு தெரியும். அதை நம்ம என்னன்னா இந்த நேரத்துக்கு இவன் இப்படிதான் அனுபவிச்சாகணும். அதுவே ஒரு நோய்க்கு அறிகுறி தான். ஆனாலும் நாங்க அதை என்ன பண்ணுவோம்னா, தற்சமயம் அதிக முதலீடு போடாத, போய் அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீ கணக்கு எழுத அவன் அக்கௌண்ட் பார்த்துக்கிட்டோம், இப்படி அதுக்குள்ளேயே பரிகாரம் பண்ணுவான். அதையும் மீறி நல்லா இருக்குன்னு சொன்னாரு போடுறா, 2 பேரும் பார்ட்னர் போடுவோம், 2 பேரும் பார்ட்னர் போட்டு செஞ்சு அந்த இடத்துல லாஸ் ஆவாங்க. அப்புறமேல அப்படியே ஜோசியர் சொன்னாரு கூட இரு இதுவும் செய்யாதுனாரு. பிறகு சொல்றாங்களே அது மனநோயா இது இல்லை. அதனால உடல் நோயா மனநோயான்னு பார்த்து அங்கேயே பிரிப்போம். அது எந்த பார்ட்டுக்குள்ள வருதுன்னு பார்த்துக்குவோம். மற்றவங்களுக்கு நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. சுத்த வெஜிடேரியனா தான் இருந்தா தான் இந்த நுண்ணறிவு திறன்கள் கிடைக்கும். ஒரு மனிதனை சுற்றி 9 விதமான நுண்காந்த அலைகள், அது வரும்போதே அதை கணிச்சு பார்த்த உடனே என்னென்ன செய்து என்னென்ன மருந்து சாப்பிடுங்கிறத சொல்லிடும். ஆனா இது எல்லாரும் நம்ப மாட்டாங்க. இப்ப நானும் அதே தான் சார் கேட்க வந்தேன். ஒரு ஃபுல் வெஜிடேரியனா இருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் வராதுன்னு சொல்றீங்களா? வராது. அதாவது 100% உறுதியா சொல்றீங்களா? 99.3% 1/4% இவனுடைய சேர்க்கை
அதால வருமே தவிர இயற்கையான மனிதனுக்கு எந்த நோயும் வராது. சார் அப்படி பார்க்கும் பொழுது நீங்க ஒரு மருத்துவர்ன்றதால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். உணவு சங்கிலி அப்படின்றதே வந்து எல்லாம் கலந்த ஒரு விஷயம் தானே சார்? இப்ப இந்த இடத்துல நம்ம உணவு சங்கிலியே மாத்திரம் இல்லையா? உணவுங்கிறது கல்ச்சரும் உணவும் ஒரே மெத்தட் தான். இன்ன மாசம், இன்ன விரதங்கள், இன்ன கோட்பாடுகள், இதெல்லாம் அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப உஷ்ணம், குளிர்ச்சி, பனி, அடமழை இதுகள்லாம் சேர்ந்து தான் அந்த உணவு முறைகள் ஒற்று வரும். அந்தந்த காலத்துக்கு அந்தந்த உணவு முறைகளை சாப்பிட்டோம்னா உடம்புல எந்த நோய்களும் கிடையாது. மனிதனுக்கு எப்படி ஒரு பைக்குக்கு 1000 கிலோமீட்டர் போனோம்னா ஆயில் மாத்திரமோ, அதே மாதிரி மனிதன் வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெயை தேய்ச்சி இந்த கால் முட்டு சந்து, கை முட்டு, நடுமுதுகு, தலை, இந்த பகுதிகள் எந்தெந்த இடத்துல ஜாயின்ஸ் யோக்கு இருக்கோ அங்க பூரா எண்ணெயை தேய்ச்சி ஊற வச்சு அந்த உஷ்ணத்தை குறைச்சி அந்த சதை நார்கள் இருக்கு இல்லையா, அதை குளிர்ச்சி பண்ணிக்கணும். அது உள்ள இந்த எண்ணெய்களை இறங்கின உடனே உஷ்ணமான குணங்கள் எதுவும் ஏற்படுத்த விடாது. இலகுவான ஒரு தன்மையா இருக்கும். அது காஞ்சிருச்சு அப்படின்னா மூட்டு வலி, குறுக்கு வலி இதுகள் நோய்கள் உருவாகும். ஆக இயற்கையிலே ஒரு மனிதனுக்கு எந்த நோய்களும் கிடையாது.